ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், ஆக மொத்தத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே விருச்சிக ராசிக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி சந்திர பகவான் நீச்சமாகும் ராசியாக சொல்லப்படுது. பொதுவாகவே செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசி. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட உள்ள பயமும் சந்தேகமும் வெளியில் பார்க்கும்போது முரட்டுத்தனமாக நமக்கு காணப்படும். அன்பு செலுத்துறதாக இருந்தாலும் பகை பாராட்டுவதாக இருந்தாலும் உச்சத்துக்கே இந்த விருச்சிக ராசிக்காரங்க போயிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் அரைகுறையாக விட்டு செல்லவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராக இயற்கையாகவே காணப்படுவாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இவருடைய மனம் அப்படிங்கிறது கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எப்பயுமே அமைதியாக இருப்பாங்க. திடீரென உணர்ச்சி வசப்படுவாங்க. இருக்கும் மன அழுத்தம் குழப்பமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. சோம்பேறியாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு சில வேளைகளில் தற்பெருமை கொண்டிருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்க கவர்ந்தவங்க. தலையாட்டி பொம்மை போல் பெண்ணை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் யார் கூடயும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்களாம். யார்கிட்டையும் சட்டென்று நட்பும் கொள்வதில்லையா. வெகு நிதானமாக ஆலோசித்த பின்பே நண்பராக இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி, யாரையாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்களாம். அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலும் இவங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று தான். இரண்டுமே இவங்களுக்கு மட்டும் சொந்தமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றை விட அன்புக்கும் காதலுக்கும் அதிகமாக இவங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகத்தான் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கூட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றதாங்க இருக்கும். சிறிய விஷயங்களை கூட அதிகமாக கோபித்து கொண்டு பேசாமல் இருந்துருவாங்க. அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகி சென்றுருவாங்க. இவங்களுடைய ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல் சுருக்கு சுருக்குன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதல். அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே ஒன்று உள்ள ஒன்றுலாம் பேசவே தெரியாது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆசையும் கோபமும் அதிகமாக உள்ள விருச்சிக ராசிக்காரங்க ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன் வாங்கும் சமயத்தில் சிரமப்படுவாங்க. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவது என்று இவங்களுக்கு கடனுக்கு மேலே கடன் கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்.
இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கையிருப்பு நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். யோகமான மாதமாக உங்களுக்கு இந்த தை மாதம் இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் கிடைக்கும். குருவுக்கு சுக்கிரனுக்கு இடையே நல்ல தொடர்புகள் ஏற்படுவதால் நல்ல வருமானம் உண்டாகும். நல்ல வருமானம் கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்த நிறையவே கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. குடும்பத்தில் வருமானம் பெருகும். திருமணமாகக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. புதிய வரவு ஏற்படும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். அரசு அதிகாரிகள் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. லஞ்சம் தொடர்பான விஷயங்களில் சிக்க வாய்ப்பு இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டுங்க. மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி நிறைய உண்டாகும். சில விஷயங்களில் தாமதமானாலுமே வெற்றி உங்களுக்கு தான். வீடு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆவது இடத்தில் அமர்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6ஆவது இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வேலை வாய்ப்பினால் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளோடு கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பாதிப்புகள் வரக்கூடும். செரிமான கோளாறு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. மேலும் திருமணம் சந்தோஷம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலியமாக நிறைய விதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நிறைய செலவுகள், திடீர் செலவுகள் வரும். நீங்கள் எவ்வளவு தான் கட்டுக்குள்ளே இருந்தாலுமே செலவுகளை உங்களால் கட்டுக்குள்ளே வச்சிருக்கவே முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்துப்பது ரொம்ப நல்லது. மேலும் திடீரென தன வரவுகள் கிடைக்கும். யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. 10ஆவது இடத்துல கேது பகவான் இருப்பதால் உத்தியோகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வருங்க. புதிய உத்தியோகம் கிடைக்கும். மேலும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஏற்றத்தை பார்ப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நல்ல வருமானம் பெறுவீங்க. இழந்த காசு பணம் மீண்டும் வந்து சேரும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் சிவபெருமான வழிபட்டு வர உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடக்கும்.